பூசாரியை பார்க்கறத விட கடவுள் பார்க்கறது ரொம்ப முக்கியம். சில நேரத்தில் யோசிப்போம். அதனால டைரக்டா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல யாரு நிர்ணயிக்க முடியுமோ அவங்க பார்த்து அந்த மனுவை கொடுத்தாச்சு. ஆனா முதல்ல பொதுமக்களுக்கு நான் இப்ப சொல்றேன், இது எப்படி சாத்தியமா இல்லைன்னு எனக்கு நான் ஊருக்கு போய் தான் நான் பண்ண முடியும். சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்றாங்களோ இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் பண்றாங்களோ அது பக்கத்தில் வச்சிடலாம். நான் தினந்தோறும் இவங்க செத்துட்டு இருக்காங்க. பொதுமக்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் நான் பதிவு பண்ணலான்னு இருக்கேன். நீங்க நாளையிலிருந்து இல்ல அதான் அது எப்போ அமுல்படுத்த முடியுமோ தெரியல. பட் நீங்க ஒவ்வொரு படமும் காசு கொடுத்து டிக்கெட் வாங்குறீங்க. தமிழ்நாடு முழுக்க இது தமிழ்நாடு பிரச்சனை மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க விவசாயிங்க செத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட கஷ்டங்கள் இது இட்ஸ் நாட் ஜஸ்ட் சவுத் இந்தியன் ஸ்டேட், இட்ஸ் நாட் ஜஸ்ட் தமிழ்நாடு, இட் இஸ் கண்ட்ரி சஃபரிங் பிகாஸ் ஃபார்மர்ஸ் சூசைட் மட்டும் இல்ல பதிவாயிருக்கு, ஃபார்மர்ஸோட பிரச்சனையும் பதிவாயிருக்கு, எல்லாம் போயிருக்கோம். பட் திஸ் இஸ் டூ ஒவ்வொருத்தரும் நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த காட்சியை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பொதுமக்களும் நீங்க டிக்கெட் கொடுத்து படம் பாக்குறீங்களா, அதுல இருந்து நான் டைரக்டா தியேட்டர் ஓனர்ஸும் எக்ஸிபிட்டர்ஸோ இல்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோ இல்ல ப்ரொடியூசர்ஸோ அத்தனை பேர்கிட்ட அவங்க காலில் விழுந்து நான் ஒரு விஷயம் கேட்க போறேன். அவங்க கொடுக்கிற அந்த பொதுமக்கள் கொடுக்கிற அந்த டிக்கெட் காசுல ₹1 இல்ல ₹10 இந்த விவசாயிகளுக்காக கொடுக்கப்படணும்ன்றது என்னோட நோக்கம். அது எப்படி அமுல்படுத்தணும்ன்றது எனக்கு தெரியாது. அது நான் அந்த ஊருக்கு போயிட்டு சென்னை போனோடனே அது அமுல்படுத்தி முதல்ல அரசாங்கம் பண்ற வரைக்கும் காத்துட்டு இருந்தோம்னா இன்னும் எத்தனை பேர் சாவாங்கன்னு தெரியாது. இது ஆதங்கத்துல நான் சொல்றேன். இது அது வரைக்கும் சும்மாவும் இருக்க முடியாது. என்னால முடிஞ்ச அளவுக்கு மறுபடியும் ஒரு 2-3 விவசாயி தான் காப்பாற்ற முடியும். பட் அத்தனை பேரும் பொதுமக்களும் இந்த விவசாயத்துறையை இந்த விவசாயிகள் காப்பாற்றணும்னா வாங்க எல்லாம் சேர்ந்து பண்ணலாம். இதுதான் ஒரு வழினா இது பண்ணிடலாம். இது இல்ல எல்லாம் சேர்ந்து கலை நிகழ்ச்சிகள் இனிமே சூசைட நிப்பாட்டுறது தாங்க. இவங்க பாருங்க, இவர் எதுக்குங்க போராடணும் அந்த வயசுல? இவருக்காக போராடலங்க. இவருக்கு பொண்டாட்டி பிள்ளைங்களுக்காக போராடலங்க, விவசாய துறைக்காக போராடுறாருங்க. இவருக்கு இது சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லியாச்சு. எப்போ வரும்னு தெரியாது, அந்த நிவாரண நிதி எப்போ வரும்னு தெரியாது, அவங்க எப்போ கொடுக்க போறாங்கன்னு தெரியாது. ஆனா அவங்களுக்கு மறுபடியும் ஒரு விண்ணப்பம், தயவு செய்து அது முக்கியமான ஒரு இஷ்யூவா எடுத்துக்கிட்டு இது ஓட் பேங்கா நினைக்காம தயவு செய்து ஒரு முக்கியமான இஷ்யூவா எடுத்துக்கிட்டு இவங்களுக்கு அந்த அவங்க கேட்ட தொகையை அந்த வேவிங் ஆஃப் ஃபார்மர்ஸ் லோன் ஒரு கிட்டத்தட்ட 6500-7000 கோடி இருக்கு. அதை தயவு செய்து வேவ் ஆஃப் பண்ணுங்க, ரத்து செய்யுங்கன்றதுதான் எங்களோட கோரிக்கை.